Hello viewers, இந்த வீடியோவில் 7th standard term 1 geometryல page number 101ல இருக்கிற சம்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். The exercise sum number 4, page number 101. Find the measure of angle Z in each of the following figures. The fourth sumல 4 sum கொடுத்துருக்காங்க. இதில் Z ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் L ஒரு லைனு, M ஒரு லைன், N ஒரு லைன். M and N are parallel lines. Cut by the line L வந்து transversal. ஸோ இப்போ transversalனால் என்ன அப்படின்னா, two different lines intersect at distinct point in a line. That line is known as a transversal. இப்போ எம்முக்கும் என்னும் ரெண்டு parallel லைனு, L வந்து transversal. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்னென்னா, ரெண்டு parallel லைனுக்கு இடையில இருக்குது, இன்பிட்வீனில் இருக்குது. அடுத்தது ரெண்டும் ஒரே சைடில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பேர்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு பேர். இதுக்கு என்ன பேர்? இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னால், when two lines are parallel, if it is cut by a transversal, the sum of interior angles are supplementary. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருங்கிறாங்க. அப்போ Z + 31 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ Z கண்டுபிடிக்க என்ன பண்ணும், இந்த 31 அங்கே கொண்டு போகும்போது 180 மைனஸ் 31 டிகிரி, தட் இஸ் நத்திங் பட் 10. 0ல் 1 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இங்கே ஒன்று கொடுக்கும்போது இங்கே 7 ஆகிடும். இங்கே 10 மைனஸ் 1 இஸ் 9 டிகிரி. இங்கே 7 மைனஸ் 3 இஸ் 4 டிகிரி இந்த 1. ஸோ Z is equal to 149 டிகிரி. அப்போ இது ரெண்டும், இது Z-ஓட வேல்யூ வந்து இங்கே 149 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 வந்துடும். 9 + 1 10, கேரி ஓவர் 1, 4 + 1 7 ப்ளஸ் கேரி ஓவர் 1 இருக்குல்லையே, அது ஆட் பண்ணால் 8 ஆகிடும். இங்கே 1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. த sum of interior angle is supplementary. Supplementனா sum of two angles is equal to 180 degree. அதே மாதிரி செகண்ட் சம் வாங்க பார்க்கலாம். இதுவும் அதே தான். M and N are two parallel lines cut by a transversal L. இந்த Mன்ற லைனும் L லைனும் இந்த M and N two lines வந்து Lன்ற லைனில் டிஸ்டிங்க் பாயிண்ட், டிஃப்ரெண்ட் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அதனால தான் அது வந்து டிரான்ஸ்வர்ஸ்ன்றோம். இப்போ இதுவும் அதே தான், ரெண்டுமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் சப்ளிமெண்ட்ரி. அப்போ Z ப்ளஸ் 135 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ Z வேல்யூ கண்டுபிடிக்கும் போது Z இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 135. ஸோ தேர்ஃபோர் சப்ராக்ட் பண்ணுங்கள். 0ல் 5 போகாது. அப்போ இங்கே ஒன்று கொடுக்கும்போது இங்கே 7, இங்கே 10. 10 மைனஸ் 5 இஸ் 5. இங்கே 7 மைனஸ் 3 இஸ் 4. ஸோ 45 டிகிரி. அப்போ இதோட Z-ஓட வேல்யூ வந்து 45 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இப்போ இங்கே பாருங்கள், தேர்ட் சம் வந்து இது 79, இது Z கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரே எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே எதில் நோன் வேல்யூ, எதில் வந்து எந்த ஆங்கிள் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது என்னது, நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இப்போ இங்கேருந்து இது வரும்போது என்னது, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ 180லேருந்து இந்த 79 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள். இது வந்து என்னது, ஸ்ட்ரெயிட் லைனில் சம் ஆஃப் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதனால் 180லேருந்து 79 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 0ல் 9 போகாது. இங்கேருந்து ஒன்று கொடுத்தா 7, இங்கே 10. 10 மைனஸ் 9 இஸ் வாட், 1. 7 மைனஸ் 7 இஸ் 0 இந்த 1. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 101 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிளும் ஒரே சைடில் இருக்குது. ஒரு ஆங்கிள் ரெண்டு பேரலல் நடுவில் இருக்குது, ஒன்று பேரலல் லைன்ஸ்க்கு வெளியே இருக்குது. இந்த ஆங்கிளுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆங்கிள் உள்ள, ஒரு ஆங்கிள் வெளியே, ரெண்டும் ஒரே சைடில் இருக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்தோன்னா இந்த ஆங்கிள் விட்டு இந்த ஆங்கிள், இதுக்கு என்ன பேர்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு பேர். அப்போ when two parallel lines cut by a transversal, corresponding angles are equal. அப்போ இது 101 டிகிரினா இது 101 டிகிரி. ஸோ these two lines are known as corresponding angles. இப்போ லாஸ்ட் ஃபோர்த் சம். இப்போ இங்கே வந்து 22 டிகிரி, இது இங்கே இல்லை, இதுதான் Z கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் Z. இப்போ
இப்போ 2 lines parallel cut by a transversal. இப்போ இது 20 டிகிரி 22 டிகிரினா இது என்ன டிகிரின்னு கண்டுபிடிச்சிக்கோ. எங்கே நம்பர் கொடுத்துருக்கோ அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது வந்து 22 டிகிரினா என்ன பண்ணோம், இது ரெண்டும் வந்து ஒரே லைனில் வருது. அப்போது 180லேருந்து ஃபஸ்ட்டு 22 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. 180 மைனஸ் 22 டிகிரி. இப்போ 10ல் 2 போச்சுன்னா எவ்வளவு 8. இங்கே வந்து 7, இங்கே 1 கொடுக்குறோம். 10ல் 2 போச்சுன்னா 8 டிகிரி. 7 மைனஸ் 2 வந்து 5, இது 1. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 158 டிகிரி. இதுதான் வந்து 22, இது வந்து 158 டிகிரி. இது ரெண்டுமே ஈக்குவல். சாரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வந்துடும். இப்போ இது ரெண்டு என்னென்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இப்போ இது 158 டிகிரி இருந்தால் இது 158 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து பேரலல் லைனுக்கு வெளியே இருக்குது, இது வந்து பேரலுக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து சம் ஆஃப் த அட்ஜஸ் ஆங்கிளோட ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் வந்து சம் ஆஃப் த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதனால் ஃபஸ்ட்டு 180 லைன் சப்ராக்ட் பண்ணிட்டா இந்த ஆங்கிள் வந்துடும். இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இது அப்போ இது 158 டிகிரியாக இருந்தால் இது 158 டிகிரின்னு சொல்லலாம். அல்லது இது கண்டுபிடிச்சிட்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது 158 டிகிரியாக இருந்தால் இது 158 டிகிரி. அப்போது இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது Z degree is equal to 158 degree. Thank you.